அந்த காட்டுக்கோவில் சிதிலமடைந்திருந்தது. அதை பார்க்கும் பொழுதே அங்கு ஆள் நடமாட்டம் சுத்தமாக இல்லை என்பது தெரிந்தது. கோவிலில் காளி மட்டும் கோப பார்வை பார்த்தபடி தன் காலுக்கு கீழே அசுரனை வதம் செய்தபடி இருக்க, கோவிலுக்கு முன்பு அந்த கழுமரம் இருந்தது. பகவான் அந்த கழுமரத்தை பார்த்தான். அதற்கு எண்ணெய் பூசப்பட்டிருந்தது. முனையை தொட்டு பார்த்தான். கூர்மையாக இருந்தது. அன்வர், சார், அவனை இங்க கொண்டா. அன்வர் அவனை இழுத்து வந்தான். அவன் புரியாமல் பார்க்க பகவான் அவனிடம் சொன்னான், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவளோட காதலன் கூட வெளியில் போயிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறிச்சு. அந்த பஸ்ஸில் அவளை 6 பேர் ரேப் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த 6 பேரில் ஒருத்தன் 18 வயசுக்கு கீழே இருந்தவன். அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அந்த பொண்ணுக்குள்ள இரும்பு தடி நுழைச்சி குடல் வெளியே வந்து அவள் சித்திரவதை அனுபவிக்க காரணமாக இருந்தவன் அந்த 18 வயசுக்கு கீழே இருந்த கிரிமினல் தான். அந்த நிலையில கூட 2வது முறையாக ரேப் பண்ணது அவன். அந்த பொண்ணு சாகிறப்போ அவனை மட்டுமாவது தூக்கில் போடுங்கன்னு சொல்லிட்டு செத்து போச்சு. ஆனால் நம்ம நாட்டில் என்ன நடந்துச்சு? அவன்